அயோத்தி ஸ்ரீ பாலராமர் சிலை மீது சூரிய ஒளி விழுவது எப்படி? நிகழ்வை இந்த பதிவில் காண்போம். சூரிய திலகம் அல்லது சூரிய அபிஷேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி படுவதை குறிக்கிறது. பல்வேறு ஆண்டுகளாக சூரியனின் நிலையை கணக்கிட்டு சூரியனின் பாதையை கண்காணிக்கும் திறன் கொண்ட நன்கு அறியப்பட்ட கொள்கைகளை பயன்படுத்தி சூரிய கதிர்கள் ஆண்டுதோறும் ராமநவமி தினத்தில் ஸ்ரீ பாலராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழும் வண்ணம் கோயில் கட்டப்பட்டுள்ளது. அயோத்தி பாலராமர் சிலையின் நெற்றியில் விழுந்த சூரிய ஒளி நிகழ்வை காண்போம். அதிநவீன அறிவியல் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி 5.8 சென்டிமீட்டர் சூரிய ஒளிக்கற்றை பாலராமர் சிலையின் நெற்றியில் விழும் வண்ணம் கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வை நிகழ்த்த கோயிலில் ஒரு சிறப்பு கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 10 விஞ்ஞானிகள் அடங்கிய குழு கோயிலில் அந்த கருவியை வடிவமைத்து உள்ளனர். ராமநவமி தினத்தில் பகல் 12:16 மணிக்கு இந்த சூரிய ஒளி விழும் நிகழ்வானது 3 முதல் 3.5 நிமிடங்கள் வரை நீடித்தது. இந்த தொழில்நுட்பம் குறித்து விஞ்ஞானிகள் தரும் விளக்கம் என்ன? கண்ணாடிகள், லென்ஸ்களின் உதவியுடன் இந்த கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு சூரிய திலக் பொறியியல் முறை என பெயரிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ரூர்க்கியைச் சேர்ந்த மத்திய கட்டிடவியல் ஆராய்ச்சி இன்ஸ்டிடியூட்டை சிபிஆரை சேர்ந்த விஞ்ஞானியும் இயக்குனருமான குமார் ராமசல்லா கூறியதாவது: இந்த கருவி ஆப்டோ மெக்கானிக்கல் வகையைச் சார்ந்தது. இந்த மெக்கானிக்கல் அமைப்பானது 4 கண்ணாடிகள் மற்றும் 4 லென்ஸ்களைக் கொண்டது. திருப்பும் வகையிலும் சாய்வு முறையிலும் இந்த கருவி சிறு துளையுடன் கூடிய முழுமையான உறை உடன் மேல் தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து குழாய்கள் மற்றும் பிற பாகங்கள் பித்தளைப் பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படு உள்ளன. பயன்படுத்தப்படும் கண்ணாடிகள் மற்றும் லென்ஸ்கள் மிக உயர்ந்த தரம் மற்றும் நீண்ட காலத்திற்கு நீடித்திருக்கும் தன்மை கொண்டவை ஆகும். மேற்பரப்பு சூரிய ஒளி சிதறாமல் இருக்க கருப்பு நிறத்தூள் பூசப்பட்டிருக்கும். மேலும் மேல் துளையிலமைந்து உள்ள அகச்சிவப்பு வடிகட்டி கண்ணாடி சூரிய வெப்ப அலையே சிலையின் நெற்றியில் விழுவதை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீராம நவமி நாளில் சூரிய திலகம் ஏற்படுத்தும் வகையில் சூரிய கதிர்களை வடக்கு திசையை நோக்கி அனுப்பும் முதல் கண்ணாடி சாய்வை 2வது கண்ணாடியில் சரிசெய்ய சாய்வு நுட்பம், அதாவது கியர் பாக்ஸ் மற்றும் லென்ஸும் பிரதிபலிப்பு கண்ணாடியும் இங்கே பயன்படுத்தப்படுத்தி சூரிய கதிர்களை கிழக்கு நோக்கி செலுத்தப்படுகிறது. அயோத்தியில் ஆண்டுதோறும் ராமநவமி தினத்தில் ஸ்ரீ பாலராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழும் வண்ணம் கோயில் கட்டப்பட்டுள்ளது. சூரிய திலக் ஒரு தொழில்நுட்ப அதிசயம் என்பதை விட ஆழமான கலாச்சார மற்றும் ஆன்மீக அடையாளத்தை பிரதிபலிக்கிறது. இது ஸ்ரீராமரின் சூரிய பரம்பரையுடன் எதிரொலிக்கிறது. நவீன தொழில்நுட்பத்துடன் பண்டைய மரபுகளின் கலவையை பிரதிபலிக்கிறது. இந்த அம்சம் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் புதுமைகளை உருவாக்கும் திறனுக்கு ஒரு சான்றாகும். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.